ஹலோ கைஸ், வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது இந்த ஐர மீனை வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளோ சத்துக்களையே எத்தனை வருஷத்துல இழந்திருக்கணும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஐர மீன் வாங்கிட்டு வந்தோன்னா 1/4 மணி நேரம் பால் ஊத்தி வச்சிருங்க. அது வாயில இருக்கிற மண் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிடும். இந்த ஐர மீன்ல அதிகமான புரோட்டீன், ஒமேகா 3, வைட்டமின் ஏ, மெக்னீசியம், வைட்டமின் இ, இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துக்கள் இருக்கு. பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அவங்களோட மூளை பிரெயின் நல்லபடியா இயங்குறதுக்கு உதவும். ஹார்ட்டுக்கு நல்லது. உடம்புல வீக்கங்கள் இருந்தா வத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பால்ல ஊற வச்சிருந்த மீனை நல்லா அலசி இப்படி எடுத்துக்கோங்க. வெறும் கடாயில ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும். சோ சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காம்பை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணாம போட்டுக்கோங்க. சின்னதா 2 தக்காளி கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் புளி கரைச்சி வச்சிருக்க தண்ணியில 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு இதுல கரைச்சி ஊத்திடுங்க. லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஐர மீனை இதுல போட்டுக்கோங்க. முக்காவாசி இந்த ஒரே ஒரு மீனை தாங்க நம்ம முள்ளோட சாப்பிடுறோம். ஏன்னா முள்ள எடுக்க முடியாது இல்லைங்களா? சோ இதை நம்ம முள்ளோட சாப்பிடுறோம் அப்படின்றனால நம்மளுக்கு கால்சியமும் பாஸ்பரஸும் அதிகமா கிடைக்கும். குழந்தைங்களுக்கு பல்லும் எலும்பும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உதவும். வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பல்லு வலி, பல்லு பிரச்சனை, அது மட்டும் இல்லாம எலும்பு தேய்மானம், முழங்கால் வலி, இது எல்லாமே கம்மி பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த ஐர மீன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சாதத்துல போட்டு பரட்டி சாப்பிடுங்க. அப்படி இருக்கும் எங்க அம்மாவோட செட்டிநாடு ரெசிபி. ஐர மீன் விலை கொஞ்சம் அதிகம் தாங்க. ஆனா அதுல இருக்க சத்துக்கள் அந்த விலையவே மிஞ்சிரும். ஒரு தடவையாவது கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க.